ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என் அன்பான நேயர்களே வணக்கமுங்க. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், சொத்துக்களையும், சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் 2026 ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன, உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன, இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஏழரை சனியின் பிடியில் சிக்கி மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான மன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சரி, கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. மகர ராசிக்காரர்களான நீங்கள் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். பூ போன்ற மென்மையான மனது கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே மறைத்து கொண்டு வெளியே சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி போராடும் குணம் கொண்டவர்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு 1 துண்டு 2 என சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்திற்கு அழைத்து சென்றால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக போய் பேச மாட்டீர்கள். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் ஒரு போர் வீரனை போல உறுதியாக நிற்பீர்கள். இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளே உங்களுக்கு பல மறைமுக எதிரிகளையும் தேடி கொடுத்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் கைத்தேர்ந்தவர்கள். எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள். இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மகர ராசியா, இவர்களுக்கு என்னப்பா கம்பீரமான வாழ்க்கை, எப்போதும் தைரியமாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியமுங்க. உங்கள் கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் பல உதவிகள் செய்த நபர்களை உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். அந்த தேவை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்துவிட்டு போவார்கள். மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்போது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து அவர்களிடமே ஏவாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், நம்மை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வைராகியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள்
இருப்பவர்கள் நீங்கள். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் 7.5 சனியால் உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் எதிர்பாராத இழப்புகளும் தான் மிஞ்சியிருக்கும். சொந்த பந்தங்களை இழந்தீர்கள், சொத்துக்களை இழந்தீர்கள், ஏன் உங்களுக்கு உயிருக்கு நேராக கூட சில கண்டங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஜனவரி மாதத்தில் மகர ராசியில் நிகழப்போகும் 4 முக்கிய கிரகங்களின் சங்கமம். அந்த 4 முக்கிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் உங்கள் ராசியிலேயே ஒன்றாக இணைகின்றன. இந்த கிரகங்களோட அணிவகுப்பு மகர ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்குள்ளேயே நிகழ்வதால் உங்கள் ஆளுமை திறன் அதிகரித்து பொருளாதார சிக்கல்கள் தீர வழிவகுக்கும். இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறது. இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது. மகர ராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அந்த செல்வாக்கு, அந்தஸ்து மற்றும் கௌரவம் என அனைத்தையும் வட்டியும் முதலுமாக மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும். சனியின் வக்ர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பலமாக அமையும். இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சனியின் எதிர்மறை தாக்கம் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக குறையத் தொடங்கும். குறிப்பாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மீனராசியிலேயே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும். குரு பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. இதன் காரணமாக கடந்த காலங்களில் நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் தகுதிக்கு குறைவான வேலையில் இருந்த நிலை மாறும். பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையும். மகர ராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக திருமண தடையால் வருந்திய மகர ராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமைய போகிறது. முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தரும். உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் உங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போகிறீர்கள். பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான வழிகள் உண்டாகும். ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்வில் நுழைந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு ஏணியாக இருக்க போகிறார். அந்த நபர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராகவோ இருக்கலாம். அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப்போகும் இந்த 2026 மகர ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். உங்களை எதிர்க்கும் நபர்களுக்கு இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்க போகிறது. மகரம் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய காலம். ராசியில் அஷ்டம அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். முன்கோபத்தால் பகைமை உருவாகும். சில முக்கிய விஷயங்களை நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் சமாளிக்க முடியும். முன்னோர் சொத்து பிரச்சனை நீதிமன்றப்படி ஏற வைக்கும் என்பதால் பங்காளிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். உண்மையான நண்பர்களையும் ஏமாற்றுபவர்களையும் அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையால் நஷ்டம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய மனை வாங்கி வீடு கட்டுவது போன்ற செலவுகள் மேற்கொள்ள நேரும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள்
விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைபட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு யோக காரகன் சுக்கிரன், ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பழைய கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். தந்தை வழி உறவினர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீர்கள். அதற்கேற்ற பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலமாக இது இருக்கும். உறவினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதலாவது உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனை வரலாம். 2வது பாத்தீங்கன்னா திருவோணம். இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோக்கும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையுங்க. 3வதா இருப்பவங்க பாத்தீங்கன்னா அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்க. இந்த மாதம் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையை நீங்க மேற்கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். முதலீடு செய்வதற்கு உண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிகளிடம் பரிவுடன் நடந்து கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்டமான நாட்கள் பாத்தீங்கன்னா 12 மற்றும் 16. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்வோம். உருவளர் பவளமேனி ஒளினி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேன் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலெனிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதுர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியராவர்க்கு மிகவே. அடுத்ததா இன்னொரு பரிகாரம் சொல்ற, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். லட்சுமி நரசிம்மரை வழிபட கடன் தொல்லை நிவர்த்தியாகும். இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும். குறிப்பாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவதும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஊனமுற்றோர்களுக்கு மதிய வேளையில் உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்க
வழங்குவது உங்கள் சனியின் தாக்கத்தை குறைத்து இந்த 2026ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.